ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்டென் செகண்ட்ஸ். நாம் இன்னைக்கு வாஷ் படத்தோட பார்ட் 2 ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாஷ் படத்தோட பார்ட் 1 நம்ம சேனலில் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் 2 ஸ்டோரி உங்களுக்கு நல்லாவே புரியும். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலை காட்டுறாங்க. சிட்டியில் இருக்கிற வீட்டுங்களில் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சேட்டைங்க பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில வீட்டில் காலையில் எந்திரிக்கிறது லேட்டு, சிலர் ரெடி ஆகிறது லேட்டு, புக்கை மறக்கிறது, ஸ்கூலுக்கே லேட்டாக வர்றதுன்னு இருக்கும். இப்படி காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி வர்றதுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். சிலர் காரில், சிலர் பஸ்ஸில், சிலர் சைக்கிளில், இன்னும் சிலர் நடந்துக்கிட்டுன்னு இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வராங்க. ஆனால் ஒரு தடவை ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அட்டகாசமும் சேட்டைகளையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களோட சந்தோஷமும் மத்தியானம் வரைக்கும் மட்டும்தாங்கிறது பாவம் யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்லா கிளாஸுங்க போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் ஸ்கூல் கேன்டீன்லேயே இவங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக அரட்டை அடிச்சுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரே சவுண்டாக இருக்கும். அதில் ஒரு குண்டு பொண்ணு சாப்பாடு எடுத்துன்னு வரும்போது தெரியாமல் மேலே விழுந்துடுது. வாஷ் பண்ணுறதுக்காக அவள் டாய்லெட்டுக்கு போகிறா. மற்றவங்க சாப்பிட்டு உக்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடம் ஃபுல்லாக மயான அமைதியாயிடுது. வேலை செய்கிற ஆயாமங்க என்ன அமைதியாக இருக்காங்களேன்னு ஆச்சரியமாக பார்க்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் முகத்தில் ஒரு விதமான பதட்டம், எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான். ஆனால் அவனை பின்னாடி இருந்து தான் காட்டுவாங்க. அவன் முகம் தெரியாது. உக்காந்துருக்கிற டேபிள் கிட்ட வந்து இந்த 2 டேபிளில் இருக்கிறவங்க மட்டும் எந்திரிங்கன்னு சொல்லி அவங்க பேரை கேட்குறான். இந்த பக்கம் லஞ்ச் பிரேக் முடிஞ்சு கிளாஸ்க்கு வந்த டீச்சரு இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் பசங்க ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே ஜன்னல் வழியாக யாரோ மேலேருந்து கீழே விழுற மாதிரி பார்த்துருப்பாங்க. இவங்களும் பயத்தோட போய் பார்க்குறாங்க. அந்த சம்பவத்தை பார்த்ததும் கொஞ்ச நேரம் டீச்சருக்கு வாயே வராதாயிடுது. ஏன்னா ஒரு பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்து செத்துருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோராக கத்துறாங்க. பின்னாடி இருந்து செக்யூரிட்டி ஓடி வந்து பார்த்துட்டு அப்படியே அண்ணாந்து மேலே பார்க்குறான். வரிசையாக 9 பொண்ணுங்க நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா உள்ள ஒருத்தன் 2 டேபிள்ல இருந்து பொண்ணுங்களை நிற்க சொன்னானே, அந்த 10 பொண்ணுங்க தான் இவங்க. அதில் ஒருத்தி தான் கீழே விழுந்து செத்தது. உடனே இந்த விஷயத்தை செக்யூரிட்டி நேராக போய் பிரின்சிபல்கிட்ட சொல்கிறான். இந்த விஷயத்தை கேட்டதும் ஒரே பதட்டமாக கீழே வந்து பார்க்குறாங்க. அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்தா 9 பொண்ணுங்க நிற்கிறாங்க. கீழே இருந்துக்கிட்டே கத்துறாங்க. என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பண்ணுறீங்க? கீழே இறங்கி வாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அந்த பொண்ணுங்க அழுதுகிட்டே, நாங்கள் வரமாட்டோம், அங்கிள் சொல்லியிருக்காரு நாங்கள் மேலே இருந்து குதிச்சு செத்துடணும்னு அப்படின்னதும், அவசரப்படாதீங்க, நாங்கள் மேலே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. நீங்கள் யாரும் கிட்ட வராதீங்க, அப்படி வந்தாலும் எங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் நாங்கள் இங்கேருந்து குதிச்சுடுவோன்றாங்க. யார் உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு பிரின்சிபல் கேட்டால், அங்கிள் சொன்னாரு, கரெக்டாக 3 மணிக்கு நாங்கள் குதிச்சு சாகணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. அந்த இடத்துல பிரின்சிபல், டீச்சர், செக்யூரிட்டி இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள்லாம் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்க, உங்களுக்கு சாகணும்னு தோணாது அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, எங்களுக்கு சாகணும்னு இஷ்டம் இல்லை, ஆனால் நாங்கள் சாகணும்னு அந்த பொண்ணுங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு டீச்சர் டென்ஷன் ஆகிடுறாங்க. யார் அந்த அங்கிள்? அங்கிள் சொன்னால் நீங்கள் கேட்கணுமா? இறங்கி வாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு கை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் காப்பாற்ற வந்தாலும் நாங்கள் குதிச்சுடுவோன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு புரியாமல் இருக்கும். அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிற அந்த பொண்ணுங்களுடைய காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். இந்த சீனெல்லாம் படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக நடுநடுங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் ஹீரோயிசமாக செக்யூரிட்டி போய் ஒரு பொண்ணை காப்பாற்றலான்னு அவளுடைய காலங்களை பிடிச்சதும் அவ கீழே விழுந்துடுறா. இருக்கிற வேதனையில் இதை பார்த்ததும் பயங்கரமாக கோவப்பட்ட பிரின்சிபல் அவனை போட்டு அடித்து கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் அழுதுகிட்டே டைமை பார்க்குறாங்க. கரெக்டாக 3 ஆயிடுச்சு. ஒருத்தராக மேலேருந்து கீழே விழுந்து குதிச்சு செத்துடுறாங்க. இப்போ ஆர்யாவை காட்டுறாங்க. 12 வருஷங்களாவது இன்னமும் இவ அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வராமல் இருக்க.
இவ எதனால இப்படி இருக்கான்றத நான் சொன்ன மாதிரி பார்ட் 1 நீங்க பார்த்தா தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். இவளுடைய அப்பா அதர்வா தான் இவ்வளோ வருஷங்களா இவளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க நியூஸ்ல ஒரு பிரின்சிபல் அழுது பேசின்னு இருக்கிறத பாக்குறாரு. எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. ஸ்டூடெண்ட்ஸ் பில்டிங் டாப்ல ஏறி நின்னுட்டு அழுதுகிட்டே சொன்னாங்க, அங்கிள் தான் எங்களை மேல இருந்து குதிச்சு சாக சொன்னாருன்னு சொல்லி. அப்படிதான் அந்த பசங்க விழுந்து செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை பார்த்த அதர்வா நேரா வீட்டுக்கு வந்து ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிற பிரதாப் கிட்ட கேட்குறாரு, உன்ன மாதிரி வசியம் பண்றவங்க வேற யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா சொல்றான்னு கேட்குறாரு. அவனால தான் பேச முடியாதே. சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடி அவன் தலையை சாய்க்கிறான். அடுத்து ஸ்கூலுக்கு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த குண்டு பொண்ணை விசாரிக்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, என் ட்ரெஸ்ல கரைப்பட்டுருச்சுன்னுட்டு நான் வாஷ்ரூம்க்கு போயிட்டேன். வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரியா இருந்தாங்க. அதனால நான் பயந்துட்டு மறுபடியும் வாஷ்ரூம்க்கே போயிட்டேன்ற. மறுபக்கம் போலீஸ் ஆஃபீஸர் ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட வந்து, நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்டுட்டு போறேன்றாரு. அதுல ஒரு பொண்ணு அவர்கிட்ட வந்து, சார் அங்கிள் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னாரு, அது என்னன்னா பிரதாப் அங்கிளை தேடி கண்டுபிடிக்க சொன்னதா சொல்றா. இதை கேட்டு கோவப்பட்ட பிரின்சிபல், யார் அந்த அங்கிள், எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க கோவப்படாதீங்க மேம், நான் கேட்குறேன்றாரு. அந்த அங்கிள் யாரு, எங்க இருக்காருன்னு கேட்டா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான். வேற ஏதாவது சொன்னாரான்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு இருந்த அந்த 10 பொண்ணுங்க வெறும் சாம்பிள் தான், பிரதாப் அங்கிள் கிடைக்கலன்னா இந்த ஊரையே அழிச்சிடுவேன்னு சொல்ல சொன்னதா சொல்றான். இப்படி சொல்லி முடிச்சதும் அந்த பொண்ணு அங்கிருந்த பொண்ணுங்களுக்கு நடுவுல போய், எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து பாதி பொண்ணுங்க அங்க இருக்கிற போலீஸ், டீச்சர்ஸ் மற்றவங்களை எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு ஸ்கூல் கேட்டுக்கு வெளியே போய் ஒருத்தரா ஒரு இடத்துக்கு போய் ஜனங்களை எல்லாம் அடிக்கிறது, கடிக்கிறது, பஸ் ஓட்டுற டிரைவர் ஸ்டேரிங்க திருப்புறது, பஸ்ல இருந்த ஆளுங்களெல்லாம் அடிக்கிறதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிறா. அதுல ஒரு பொண்ணு தன்னை எரிச்சுக்கிட்டு பெட்ரோல் பேங்கையே எரிச்சிடுறா. இப்படி ஜாம்பிங்க மாதிரி யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கள எல்லாம் சாகடிக்கிறாங்க. நியூஸை பார்த்ததுல இருந்து இந்த பக்கம் அதர்வா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நேராக பிரதாப் ரூமுக்கு போய் அவன் கை வாயை சங்கிலியால் கட்டி போட்டுட்டு நேராக அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே சில ஸ்டூடெண்ட்ஸு வெளியில் ஓடி இருப்பாங்க. மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுடைய பேரண்ட்ஸு போலீஸ் ஆஃபீஸர் வர சொல்லி உங்கள் பசங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடமே ஒரே பதட்டமாகவும் அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இருப்பாங்க. அப்போது ஒரு கான்ஸ்டபிள் வந்து பிரதாப்பை தெரியும்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னதும் வர சொல்லுன்றாரு. அதர்வா உள்ள வந்து பிரதாப் என்கிட்ட தான் இருக்கான்றாரு. அங்கிள் சொன்னாருன்னு ஒரு பொண்ணு சொன்னாலே, அவகிட்ட போய் பிரதாப் அங்கிள் கிடைச்சதும் வேற என்ன சொன்னாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அவ பதில் பேசாம இருப்பா. யார் நீ, யார் அந்த பிரதாப், இங்கே நடக்கிற இது எல்லாத்துக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. இங்கே இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் அந்த அங்கிள் என்றவன் வசியம் பண்ணியிருக்கான். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சை இவங்க கேட்க மாட்டாங்க. அவன் சொன்னால் மட்டும்தான் கேட்குவாங்க. அவன் என்ன சொன்னாலும் செய்வாங்க. குதினா குதிப்பாங்க, மற்றவங்கள சாகடினாலும் சாகடிப்பாங்க. ஏற்கனவே எல்லாம் பயந்துருக்காங்க, நீங்கள் எதோ சொல்லி இன்னும் பயமுறுத்தாதீங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அப்போதான் அதர்வா சொல்கிறாரு, நீங்கள்லாம் அவன் மறைஞ்சிருந்து செய்கிறத பார்த்துருக்கீங்க, ஆனால் நான் நேர்லையே பார்த்துருக்கேன். 12 வருஷங்களுக்கு முன்னாடி என் பொண்ணோட லைஃப்பில் அந்த பிரதாப்ன்ற ராட்சசன் நுழைஞ்சி என் பொண்ணை வசியம் பண்ணி ரொம்ப சித்திரவதையை கொடுத்தான். இன்ன வரைக்கும் என் பொண்ணு அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வரலன்னு சொல்கிறாரு. உடனே பிரின்சிபல் அதர்வா கிட்ட வந்து, அந்த பிரதாப்பை கூப்பிட்டுன்னு வாங்க, அப்போ தான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அவன் எதுவும் பண்ண மாட்டான்றாங்க. அவனை இங்கே கூப்பிட்டுன்னு வந்தாலும் அவன் இந்த பொண்ணுங்களை சும்மா விட மாட்டான்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்னு போலீஸ் கேட்குறாரு. ஏன்னா அவன் ஒரு ராட்சசன், அவன் தான் இங்கே இல்லையே அப்படின்றாரு போலீஸ். இல்லை, அவன் எங்கேயும் போல, அவன் இங்கே தான் இந்த பொண்ணுங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ கேமரா அப்படியே நேராக அவன் இருக்கிற இடத்துக்கிட்ட ஃபோக்கஸாக போகுது. ஒரு ஓரமாக இருக்கிற பாட்டுக்கிட்ட மறைஞ்சிருந்து அப்படியே எந்திரிச்சு நான் தான் ராட்சசன் அப்படின்னு சொல்கிறான். நேராக அதர்வக்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட நான் அப்புறம் வரேன்னுட்டு அந்த பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய், உங்கள் பொண்ணுங்களுடைய கடவுள் நான் தான், உங்கள் பொண்ணுங்க இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான், உங்களுக்கெல்லாம் என் மேலே கோபம் வருதா,
அப்படி உங்களுக்கு கோபம் வந்தாலும் உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என் மேலே சின்ன கீறலும் விழாது. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா உங்கள் பொண்ணுங்களே உங்களை அடித்து கடித்து எலும்புங்களை உடச்சி உங்களை பிச்சு போட்டுடுவாங்கன்னு சொல்கிறான். மெசேஜ் சொன்ன அந்த பொண்ணுக்கிட்ட போய் பக்கத்தில் அவளோட பேரண்ட்ஸும் இருப்பாங்க. நான் உனக்கு பற்றிக்கிட்டு எரிஞ்சிடுனா நீ எரிஞ்சிடுவியான்னு கேட்டால் ஆமான்னு தலையாட்டுறான். பிரதாப் கிடைச்சதும் நான் உனக்கு என்ன செய்ய சொன்னதும் சாரி அங்கிள் மறந்துட்டேன்னு சொன்னதும் அவளுடைய கன்னத்தில் ஒரே அடிக்கிறான். எல்லாரும் கோவத்தில் ஏய் அப்படின்றாங்க. என்ன கோபம் வருதா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்றான். அந்த குண்டு பொண்ணை என் கூடவான்னு கூப்பிட்டுன்னு போய் யாருக்கிட்ட கத்தி இருக்குன்னு கேட்குறான். ஒரு பொண்ணு எடுத்துன்னு வந்து தர. அதை குண்டு பொண்ணு வாங்கிக்கிறா. அறுத்துக்கோன்னு அவன் சொன்னதும் கையில் அறுத்துக்கிறா. அவங்க அப்பா அம்மா அழுதுகிட்டே தடுக்க போகிறாங்க. யாராவது தடுக்க வந்தா நீ விடாமல் அது மேலேயே ஆழமாக அறுத்துக்கோன்னு சொல்கிறான். அவளும் அழுதுகிட்டே அவன் சொல்கிறத தான் கேட்குறா. அவளோட அம்மா அவன் காலை பிடிச்சிக்கிட்டு அழுது கெஞ்சுறாங்க. காலெல்லாம் உதைக்கிறான். அறுத்துக்கிட்ட அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துடுறா. இதை பார்த்த போலீஸு கையில் கன்னை எடுக்கிறாரு. பின்னாடி இருந்து இன்னொரு பொண்ணு அவனோட கன்னை பிடுங்கிக்கிட்டு ஏதோ கூர்மையான பொருளால் அவர் வயிற்றுல விடாமல் குத்திக்கிட்டே இருக்கா. நிறுத்துன்னு அவன் சொன்னதும் ஸ்டாப் பண்ணிடுறா. என்ன ஹீரோயிசம் காட்டுறியான்னா நான் சொன்னதால தான் அவன் நிறுத்தினான், இல்லைன்னா நீ செத்துருப்ப அப்படின்றான். இந்த பக்கம் திரும்பி நின்று எல்லாரும் இங்கேருந்து போங்க, நான் அதர்வா கிட்ட பேசணுங்கிறான். யாருமே அசையாமல் அப்படியே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற கன்னை வாங்கிக்கிட்டு இங்கே யாருக்கு ஷூட் பண்ண தெரியும்னு கேட்குறான். கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு கையை தூக்கிட்டு நேராக அவங்ககிட்ட வரான். அவளோட பேரண்ட்ஸு வேண்டான்னு எவ்வளோ தடுத்தும் கேட்க மாட்டான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் 2 வாட்டி வார்னிங் கொடுத்து போக சொல்லு, கேட்கலன்னா சுட்டுடுன்றான். உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றான். அவளோட அப்பா அம்மாவை இங்கேருந்து போங்கன்னு 2 தடவை சொல்லி பார்க்குறா. கேட்கலன்னதும் அவங்களே சுட்டுடுறா. அடுத்து கீழே விழுந்து செத்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கும் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறா. அவங்களும் போக மாட்டாங்க, அவங்களையும் சுட்டுடுறா. அவனும் நிறுத்து, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுங்க சாகவும் ரெடியாக இருக்காங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்கிறாங்க, இவங்களுக்கு பதிலாக இவங்களோட பொண்ணுங்களை ஷூட் பண்ணுன்னதும் எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் அதர்வ கிட்ட எங்க என் அண்ணன் அவர் எப்படி உங்ககிட்ட இருக்காருன்னு கேட்குறான். ஆக்சுவலாக அந்த பிரதாப் இவனோட குரு, ஆனால் அவனை இவன் அண்ணான்னு கூப்பிடுறான். அதுக்கு அதர்வா நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. ஆர்யாவை பார்த்தது, வசியம் பண்ணது, அவள் 12 வருஷங்களா அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வராமல் இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதனால தான் பிரதாப்பை சங்கிலியால் இவ்வளோ வருஷங்களா கட்டி வச்சிருக்கேன். அவனுக்கு நான் கொடுக்குற சித்திரவதையே அவன் தாங்க முடியாமல் என்னை கொன்னுடுன்னு என்கிட்ட தினைக்கும் பிச்சை கேட்டுட்டு இருக்கான்னு சொன்னதை கேட்டு இவனுக்கு கோபம் வருது. ஏய், வார்த்தையை அளந்து பேசு, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. என் அண்ணன் உங்ககிட்ட இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு என்னை கூப்பிட்டுன்னு போன்றான். என் பொண்ணை அந்த வசியத்துலேருந்து சரி பண்ணுறேன்னு சொல்லு, அப்போ தான் நான் உன்னை அவங்ககிட்ட கூப்பிட்டுன்னு போவேன்றாரு. அவனும் சரின்னுட்டு 2 ஸ்கூல் வேனில் அங்கிருந்த பொண்ணுங்களையும் கூப்பிட்டுன்னு பிரதாப் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் போகிறாங்க. அப்படி போகிற வழியில் காலையில் ஒரு பாதி பொண்ணுங்க ஸ்கூல்ல இருந்து ஓடினதுல ஒருத்தி ரோட்டில் இருக்கிற ஒரு ஆளை அடித்து அவன் தலையை நசுக்கின்னு இருப்பான். இதை பார்த்துட்டு இந்த வில்லன் ஏய் வாங்கன்னதும் அவ ஓடி வந்துட்டு அப்படியே ஓடி போயிடுறா. அது சரி, என் அண்ணனை நெருங்கவே முடியாது, நானே அவரை பார்க்கணுன்னா அவர் சொன்னாதான் போய் பார்க்க முடியும், இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க கொதறி எடுத்துருவாங்கன்றான். அதனால தான் கேட்குறேன், உங்ககிட்ட எப்படி அவர் மாட்டினாருன்னு கேட்டதுக்கு நீ வந்து பாரு தெரியும்ன்றாரு. ஆமாம், இவ்வளோ வருஷங்களாக இல்லாமல் இப்போ எதுக்காக அவரை தேடுறேன்னு கேட்டதுக்கு நான் அவருக்கு கால் பண்ணேன், கனெக்ட் ஆகலை, மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை இல்லை. அவரை போய் பார்க்கலன்னா அவரோட பெர்மிஷன் இல்லாமல் போனால் அங்கே இருக்கிற பொண்ணுங்க என்னை அவ்வளோதான் முடிச்சிடுவாங்க. நானும் அவரோட மந்திரத்தை வலிமைப்படுத்த எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினச்சி விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி அவர் அப்படி போயிருக்காருன்னு சொல்கிறான். சரி, ஏன் இந்த பொண்ணுங்களை செலக்ட் பண்ணன்னு அதர்வ கேட்குறாரு. அதுக்கு வில்லன் சொல்கிறான், நிஜமாலும் நீ முட்டாள்டா. அப்போ தான் விண்டோக்கிட்ட ஒரு பொண்ணு இருப்பா, ஏய் நீ குதின்னதும் அவள் எதுவுமே பேசாமல் குதிச்சிடுறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், காலங்காலமாக பொண்ணுங்க தான் சக்திசாலி, பலசாலி, பெண் சக்தி தான் வலிமையானதுன்னு புராணத்தில் இருந்தே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆண்கள் தான் பெரியவங்க. ஆண் அவனோட சுண்டு விரலை காட்டினதும் அங்கேயே பம்பரமாக சுற்றணுன்றதை காட்டுறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறான்.
அதுக்கப்புறம் வீடும் வருது, எல்லாரும் இறங்குறாங்க. அதில் பாதி பொண்ணுங்களை காவலுக்கு இங்கேயே இருந்து யாரும் உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கோங்கன்னு மற்றவங்களோட உள்ளே போகிறான். அதர்வா முதல்ல நேராக ஆர்யா ரூமுக்கு வில்லனை கூப்பிட்டுன்னு போனால் அவன் என் அண்ணன் எங்கே அவர் இருக்கிற ரூமை காட்டுனதும் இவர் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ரூமு ஒரே நாற்றம் நாரும், பாலடைஞ்ச ரூமாக இருக்கும். பிரதாப்பா அந்த நிலைமையில பார்த்து கத்துறான், திட்டுறான். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க, முதல்ல சங்கிலியை கழட்டுன்றான். அதுக்கு முன்னாடி என் பொண்ணோட வசியத்தை சரி பண்ணுன்றாரு. போ உன் பொண்ணை கூப்பிட்டுன்னு வான்றான். அவரும் வீல் சேரில் அவளை உட்கார வச்சு கூப்பிட்டுன்னு வராரு. எவ்வளோ நாளாக இப்படி இருக்கான்றான். 12 வருஷங்களா அப்படின்னதும் அவ்வளோ வருஷமா, அப்போது என் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வசியம் பண்ணியிருக்காருன்றான். நார்மலாக வசியம் பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னா 4-5 மணி நேரத்துலேயே வசியம் வேலை செய்யாதுன்றான். இப்போ வர வழியில் ஒரு பொண்ணை கூப்பிட்டேன், அவள் வரல இல்லை அதனால தான் அப்படின்றான். சரி உன் பொண்ணுக்கு என்ன கொடுத்து வசியம் பண்ணாருன்னு யோசி அப்படின்றான். அவரும் சாக்லேட்டு பிஸ்கட்டுன்றாரு. முதல்ல மீட் பண்ணப்போ என்ன கொடுத்தாருன்றான். நான் ஒரு காஃபி வாங்கினேன், 500 ரூபாய் கொடுத்தேன், சேஞ்ச் இல்லைன்னதும் பிரதாப் தான் 10 ரூபாய் கொடுத்தான்றாரு. அப்போ போ அந்த 10 ரூபாவை அவர் கையில் கொடுத்து உன் 10 ரூபாவை கொடுத்துட்டேன்னு சொல்லுன்னதும் அதர்வாக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவர் பேக்கெட்டில் இருந்து 500 ரூபாவை எடுத்து காட்டுறாரு. ஏய் நான் 10 ரூபாய் தானே சொன்னேன் அப்படின்றான். ஓடி போய் உண்டியல்ல இருந்த 10 ரூபாயை எடுத்துன்னு வந்து பிரதாப் கையில கொடுத்து இந்தா உன் 10 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. இந்த பக்கம் மகளை பாக்குறாரு. அவ எந்த மூமெண்ட்டும் பண்ணாம இருக்கிறத பார்த்து வில்லன் சொல்றான், சத்தமா அழு, அவ பேரை கூப்பிட்டு அழுன்றான். அவரும் அழறாரு. கொஞ்ச நேரத்துல அவ முகத்துல அசைவு தெரியுது. அவ கண்ல இருந்து தண்ணி வந்து அவளும் சத்தமா அழறா, இவரும் அழறாரு. அதான் உன் பொண்ணு சரியாயிட்டல, என் அண்ணாவை கட்டி இருக்கிற சங்கிலிய கழட்டுனதும் அதர்வா கழட்டுறாரு. உடனே பிரதாப் கிட்ட போய், அண்ணா இந்த நிலைமையிலேயே நான் உங்களை பார்க்கணும், எந்திரிங்க, என்னை பாருங்க, பேசுங்கண்ணா, உங்க தம்பி வந்திருக்கேன்றான். பிரதாப்பு பேன்னு சைகை காட்டுறான். என்ன உங்க நாக்கை கட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு, டேய் நான் அவன் மேலே பாசம் வச்சிருக்கேன், அதனால தான் அவனை பார்க்க வந்தேன்னு நினச்சியா? கிடையாது, அவங்ககிட்ட இன்னும் ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குது, அதை கற்றுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதர்வாவை போட்டு அடிக்கிறான், கண்ணா பின்னான்னு திட்டுறான். வீல் சேரில் இருந்த ஆர்யாவை எட்டி உதச்சி கீழே தள்ளிடுறான். அதர்வாவாலையும் எந்திரிக்கவே முடியாது. இந்த பக்கம் ஆர்யாவோடைய முகத்தில் ஷூக்கால வச்சு மிதிக்கிறான். அதர்வா ரொம்பவே கோவப்படுறாரு. வில்லன் அந்த பொண்ணுங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறது கேட்கக்கூடாதுன்னு, இப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சே எல்லாம் ஒரு பிளானோட தான் இருந்திருப்பாரு இந்த அதர்வா. கையில் கட்டியிருந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் செட் பண்ணி வச்சிருந்த சவுண்ட் சிஸ்டம் ஆன் ஆயிடுது. காது ஜவ்வு கிழிஞ்சு போகிற அளவுக்கு சவுண்டு வரும். அந்த வில்லனு அங்கே இருக்கிற பொண்ணுங்களுடைய காதுங்க எல்லாம் டைட்டாக மூடிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டிலை எடுத்து ஓங்கி வில்லனுடைய மண்டையில் ஒரே போட்டதும் அவன் கீழே விழுந்துடுறான். அடுத்த சீனில் வில்லனுடைய முகத்து மேலே அதர்வாவோடைய ஷூக்கால வச்சு கையில் ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கும், அவனுடைய நாக்கையும் அதர்வா கட் பண்ணிடுறாரு. ஃபைனலாக பிரின்சிபலும் போலீஸ் ஆஃபீஸரும் அதர்வாவை மீட் பண்ண வராங்க. இது வரைக்கும் ஒருத்தன் இருந்தான், இனி 2 பேர். அவனுங்களுக்கு இனிமே நான் தான் ராட்சசன், அவனுங்க சாகவும் கூடாது வாழவும் கூடாது, இது 2க்கும் நடுவில் இருக்கிற நரக வேதனையை நான் அவனுங்களுக்கு காட்டுறேன்றாரு. இதை கேட்டுட்டு அந்த 2 பேரும், அதாவது அந்த பிரின்சிபலும் போலீஸ் ஆஃபீஸரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது ரூமில் இருந்து அவனுங்க 2 பேரும் பேன்னு கத்திக்கிட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்கும். அதர்வாவும் அவருடைய மகள் ஆர்யாவும் பால்கனியில் உக்காந்துருப்பாங்க. மகள்கிட்ட ஜூஸ் வைக்கிறாரு. அவ அதை எடுத்து குடிக்கிறா. அதோட இந்த படம் முடியுது.